பெரியோரை பற்றி. இறை நம்பிக்கை குறித்து பெரியோர் தமது அனுபவங்களை எல்லாம் அடியில் உதிர்க்கிறார்கள். ஒவ்வொருவரின் பேச்சிலிருந்தும் ஒவ்வொரு தத்துவம் தெரிக்கிறது. இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று அபு மூசா தைலமி வினவினார். வினவப்பட்டவர் அபு யசீத் பிஸ்தாமி. அதை பற்றி கருத்துத்தான் என்ன? முதலில் அதை சொல்லும், அப்புறம் என் கருத்தை நான் சொல்கிறேன். வலப்புறம் வனவிலங்குகளும் இடப்புறம் நச்சரவங்களும் படை எடுத்தால் கூட மனக்கலக்கம் ஏற்படக்கூடாது. இதுதான் இறை நம்பிக்கை என்று நம் நண்பர்கள் சொல்கிறார்கள். அபு யசீதின் விடை அடியில் இடம்பெறுகிறது. ஒரு விதத்தில் இது சரியான பொருள்தான். இறை நம்பிக்கையாளர்கள் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையிலுள்ள வேற்றுமையை மறந்துவிட வேண்டும். இன்பத்தில் மகிழ்வதும் துன்பத்தில் அலறுவதும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகல்ல. இந்த இரண்டு நிலைகளையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். உம்மால் இப்படி நடக்க முடியவில்லை என்றால் உள்ளத்தில் நிச்சயமாக இறை நம்பிக்கை கிடையாது. அபு யசீத் தெளிந்த ஞானமுள்ளவர். பெரும்பான்மை மிக நுண்ணிய கருத்துக்களையே அவர் வெளியிடுவார். இங்கு அவர் தம் வழக்கப்படி மிக ஆழமான தத்துவம் ஒன்றை நமக்கு தருகிறார். இன்பத்தையும் துன்பத்தையும் படைத்தவன் இறைவன். இவ்விரண்டுமே தேவைதான். எனவே அவை இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்துடன் அனுபவிக்க வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இவ்விரண்டுக்கும் இடையில் பாகுபாடு செய்வது கூடாது. அவர்கள் நச்சரவத்துக்கோ வனவிலங்குக்கோ பயப்படக்கூடாது. தற்காப்புக்கென்று எத்தகைய முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஆனால் இது மிக உயர்ந்த படித்தரம். 3ஆம் படித்தரத்தவர்கள் இப்படி நடக்கலாம். அவர்களுக்குத்தான் அது சாத்தியம் என்றாலும் முதல் படித்தரத்தவர்கள் நச்சரவத்திலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்வது தவறல்ல. முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடன் தௌர் என்ற குகைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த போது பாம்பு புட்டை தம் காலால் அடைத்தார்கள். அபூபக்கரும் பெருமானாரும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகும்போது இந்த சம்பவம் நடந்தது. எதிரிகளின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக அந்த குகைக்குள் ஒளிய வேண்டி ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அபூபக்கர் முதல் படித்தரத்தில் இருந்திருக்க வேண்டும். பெருமானார் மீது ஏற்பட்டிருந்த பேரன்பும் இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நச்சரவம் பற்றியோ புற்றை அடைத்திருக்கும் காலின் நச்சருவம் தீண்டிவிட்டால் ஏற்படும் விபரீதத்தை பற்றியோ கவலைப்படவில்லை. இதனால் இறை நம்பிக்கைக்கு ஒன்றும் பாதகம் கிடையாது. அபூபக்கர் அவர்கள் உயர்ந்த படித்தரத்தில் உள்ளவர்கள்தான். ஆனால் குகையில் தங்கியிருந்த போது அவர்கள் முதல் படித்தரத்தை அடைந்தார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். அவர்கள் பாம்பு புற்றை அடைத்தது உண்மைதான். ஆனால் தம் காலாலேயே அதை அவர்கள் அடைத்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பெருமானாரை நச்சரவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தம் உயிரையே அபூபக்கர் அவர்கள் அர்ப்பணிக்க துணிந்திருக்க வேண்டும். இத்தகைய முயற்சிகளால் இறை நம்பிக்கைக்கு எத்தகைய பங்கமும் ஏற்படாது என்பதை உரிய இடத்தில் நாம் ஆராய்வோம். அபு அப்துல்லாஹ் குரசி உதிர்த்த முத்து அடியில் மின்னுகிறது. எல்லா நேரத்திலும் இறைவனுடன் தொடர்பு கொண்டிருப்பதுதான் இறை நம்பிக்கை. உண்மையான நம்பிக்கையாளர்கள் அனைத்துக்கும் இறைவனையே பொறுப்பாளியாக்கிவிட வேண்டும். தனிப்பட்ட பொறுப்புகளையும் கவலைகளையும் விட்டுவிட வேண்டும். எல்லா நேரத்திலும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளுதல், இது இறை நம்பிக்கையின் 3 படித்தரங்களுக்கும் பொதுவானது. அனைத்துக்கும் இறைவனை பொறுப்பாளியாக்கிவிட்டு
தனிப்பட்ட பொறுப்புகளையும் கவலைகளையும் மறந்து விடுவது, இது 3ஆம் படித்தரத்தவருக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. மற்ற படித்தரத்தவர்களால் இப்படி நிச்சயமாய் நடக்க முடியாது. முதற் படித்தரத்தினர் முயற்சிக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். எனவே அவர்கள் கவலையை துறப்பது சாத்தியமில்லை. 2ஆம் படித்தரத்தினர் இறை அருளுக்கு முயற்சி செய்பவர்கள். இவர்களுக்கும் கவலை இருக்கத்தான் செய்யும். ஆகவே இறைவனையே அனைத்துக்கும் பொறுப்பாளியாக்குவது 3ஆம் படித்தரத்துக்கு மட்டும் சொந்தமான நிலையாகும். நெருப்புக்குழிக்கு வீசப்பட்ட இப்ராஹிம் நபி இந்த படித்தரத்தில் தான் இருந்தார்கள். எனவேதான் வானவர் ஜிப்ரீல் ஓடி வந்து, என் உதவி தேவையா என்று கேட்டபோது அவர்கள், உமது உதவியா? உமது உதவி எனக்கு தேவையில்லை என்று பதிலளித்தார்கள். இப்ராஹிம் நபி இறை நம்பிக்கையின் உச்சியில் இருந்தார்கள். தம் காரியங்கள் அனைத்துக்கும் அவர்கள் இறைவனையே பொறுப்பாளியாக்கி இருந்தார்கள். எனவே ஜிப்ரீலின் உதவியை அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த மனோநிலை எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் ஏற்பட்டு விடுவதில்லை. இந்த மனநிலை தோன்றுவதே அபூர்வம். அப்படி தோன்றினாலும் சிறிது நேரத்துக்கு மேல் நீடித்து நிற்பது அதைவிட அபூர்வம். இந்த நிலையில் இருப்பவர்கள் இறைவனை தவிர்த்து மற்ற அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். மயக்கமும் குழப்பமும் நிறைந்த இந்த படித்தரத்தில் அவர்கள் காணும் இன்பம் வருணனைக்கு அப்பாற்பட்டது. அபு சயீத் இறை நம்பிக்கைக்கு இப்படி பொருள் கொடுக்கிறார்: அமைதியற்ற புரட்சி, புரட்சியற்ற அமைதி. இந்த கருத்து 2ஆம் படித்தரத்தையே சுட்டி காட்டுகிறது. 2ஆம் படித்தரத்தினர் இறைவனின் பேரன்பை அடைவதற்காக தம் மனத்துடன் அமைதியே இல்லாமல் புரட்சி போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. இறைவனின் பேரன்பு கிடைத்ததும் அவர்களுக்கு புரட்சியே இல்லாத அமைதி கிடைக்கிறது. தாயின் அரவணைப்புக்கு வந்துவிட்ட குழந்தைக்கு அமைதி கிடைப்பது போல், தாயின் அரவணைப்பை எண்ணி குழந்தை தவிப்பது போல் அவர்கள் இறைவனின் பேரன்பை எண்ணி தவிப்பார்கள். எனவே இவர்கள் அமைதியற்ற புரட்சியையும் புரட்சியற்ற அமைதியையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இறை நம்பிக்கை குறித்து அறிஞர்களின் கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவை அனைத்தையும் இங்கு எழுதி முடிப்பது தேவையில்லாத ஒன்று. ஏட்டுச்சுவடிகளை மனனம் செய்வதை விட உள்ளாற்றலை பயன்படுத்துவது மிகச் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இதுவரை நான் எழுதி வந்தது உங்களுக்கு போதுமானது என்று நான் எண்ணுகிறேன். இறைவனே நேர்மைக்கு வழிவகுப்பவன், அவன் அன்பாளன், அருளாளன்.